வேதம் சொல்லுகிறது, இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு உங்க பிள்ளைங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லேயாளை குறித்து நிறைய கேரக்டரை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபனுடைய பாசத்தை எப்படியாவது தன் பக்கமா இழுக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த லேயாள். அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டவங்க இவங்க. ஆனா இவருடைய நேசம் முழுக்க யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ராகேல்கிட்ட தான் இருந்துச்சு. இவங்க மேல ஒரு பரிதாபம் கூட அவருக்கு வரல. இவங்க கூட ஒரு பாசம் கூட அவருக்கு வரவே இல்லை பெருசா. ஏன்னா அவரையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ரொம்ப தப்புன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அடிச்சாரு திட்டினார் அப்படின்னு சொல்லப்படல. ஆனா இந்த மனுஷனுடைய நேசத்தை கையில கொண்டு வருவதற்காக இவங்க நிறைய பிரயாசம் எடுக்கிறாங்க. நீங்க இதுல ஒரு சத்தியத்தை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். ஒரு மனுஷனுடைய நேசத்தை நம் பக்கமாய் திருப்புவதற்கு என்ன பண்ணியும் ஒருத்தருடைய அன்பை அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம நம்மளால அவங்க அன்பை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அதனால நேசத்துக்கு பின்னாடி அலைகிற, நேசத்துக்கு பின்னாடி ஓடுகிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய பாடமா அமையட்டும். அன்பருக்கு பின்னாடி ஓடுறாங்க பாருங்களேன் நிறைய பேர். ஐயோ எவ்வளவு தெரியுமா, நான் கண்களால பார்க்கிறேன், அவ்வளோ வருத்தமா இருக்குது. ஒரு வாலிப பையன் அவ்வளோ நல்ல வாலிப பையன் என்கிட்ட அவ்வளோ அழுறான், கண்ணீர் விட்டு அழுறான். என்ன அழுறான் அப்படின்னு சொன்னா, என் மனைவி என் கூட சேர்த்து வைங்க, அவங்க அப்பாட்ட போய் அழுறான், அவங்க அம்மாட்ட போய் அழுறான், அந்த பொண்ணுடைய காலில் பிடிச்சி கெஞ்சி அழுறான். ஆனா அந்த பொண்ணுடைய மனசு திரும்பவே இல்லை, அவங்க அம்மா அப்பாவுடைய மனசு திரும்பவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு இவன் மேல என்ன வரல, அன்பு வரல. நான் அப்பா அவன்கிட்ட சொல்றேன், எப்பா நீ அன்பை காசு கொடுத்து வாங்க முடியாதுப்பா. அன்பை நீ போய் இப்படி கஞ்சுறதுனாலயோ அழுறதுனாலயோ அந்த அன்பு வராது. நீ அன்பை தேடி போகாத. அன்பை நீ தேடி போன அப்படின்னு சொன்னா அது உனக்கு கிடைக்காது. அன்பு அப்படின்றது எப்படி வரும்னா தானா வரணும்ப்பா. அது வரும், அது நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு இடத்துல நம்மளை நேசிக்கிற அன்பு வரலன்னு சொல்லும் போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதை நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். சில இடத்துல இருந்து நம்மளை நேசிக்கலையா, நேசிக்காத ஒரு இடத்துல நம்ம திரும்ப 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 அதுக்குள்ள விழுறது மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஒருத்தர் நம்மளை இவ்வளவுதான் நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். கர்த்தரை தவிர வேற யாரு தர முடியும்? இன்னை வாசிக்கிறேன் பாருங்க, ஒரு சில வசனங்களை எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அப்படின்னா தன்னை திருமணம் செய்த, முறைப்படி திருமணம் பண்ணின தன்னுடைய ஒரு கணவனார் தன்னை நேசிக்கணும்னு நினைச்சு இந்த மகள் படுற பிரயாசத்தை பாருங்க. நீங்க வாசிக்க முடியும், வாசிக்கலாமா? நீங்க 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஹலோ, இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறது, இந்த பிள்ளையை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இவங்க என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவரே அந்த அனுக்கிரகத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல உண்டாகி அந்த முதல் குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கும் போதே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போவாவது என் கணவனார் என்ன பண்ணுவாருன்னா, மறுபடியும் அவள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தாள். அந்த இடத்துல
குழந்தைய சுமந்தது யாருக்குன்னா தன்னுடைய கணவனா இருக்கு. அந்த குழந்தைய பெத்தெடுத்தது யாருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கணவனா இருக்கு. சரி, நமக்கு குழந்தை இல்லாத போதுதான் அவருடைய அட்ராக்ஷன் நமக்கு வரல, அவர் நம்மளை நேசிக்கல. ஆனா இப்ப நமக்கு என்ன வந்துச்சு, ஒரு பிள்ளை நம்ம பெத்தெடுத்துட்டோம். அவருக்கு பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ராகேல் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்தெடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்துட்டாரு. இப்போ என்னுடைய கணவனார் என்னை நேசிப்பாருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வச்சா வேதம் சொல்லுது, யாக்கோபனுடைய அன்பு அவங்க பேர்ல என்ன பண்ணல, போகவே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்து இந்த அன்பிற்காக அவங்க நீங்க 32வது வசனத்தை வாசிக்கலாம், 33வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 34வது வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்போ ஃபர்ஸ்ட் பிள்ளையை பெத்தெடுக்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இனியாவது அவர் என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். இல்ல. சோ 2வது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது கூட சரி இனியாவது அவருடைய பாசம் எனக்கு வரும். இல்ல. இப்போ 3வது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது 3 ஆம்பளை பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டேன், 3 ஆம்பளை பிள்ளைகளை ஏசப்பா எனக்கு தந்துட்டாரு, இப்ப நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, இப்ப கண்டிப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். அப்படின்னா அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களாமா, லேவின்னு பேர் வச்சார். ஆனாலும் அந்த பாசத்தை அவர்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வரவே முடியல. நீங்க அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம், 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. நீங்க இன்னொரு வசனத்துக்கு, பிள்ளை போர் நின்று போயிற்று. நீங்க 30ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துக்கு வாங்களேன். 17வது வசனத்துக்கு வாங்க. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது 18வது வசனம். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டான். 19வது வசனம். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். 20வது வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடினால் இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபிலோன் என்று பெயரிட்டார். அப்போ 1ல 2ல 3ல 4ல 5ல இவங்க பிள்ளை பேர் நின்னதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காரியே தன்னுடைய மடியில கொடுத்து அவங்க மூலமா சன்னதி வந்ததுக்கு அப்புறம் கூட யாருடைய அன்பை கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய அன்பை லேயாளால தனக்கு பக்கமா என்ன பண்ண முடியலன்னா கொண்டு வரவே முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு நிறைய டைம் சொல்றாரு, அவரே நம்முடைய நாயகன், அவரே நம்மை நேசிக்கிறவர். நான் நம்புறேன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் அன்பு வேணும். இந்த உலகத்திற்கு அன்பிற்காக தான் இந்த மனிதர்கள் ஏங்குகிறார்கள், ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள். அன்பில்லாத மனிதன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு இடத்துல போறீங்க, அந்த இடத்துல அன்பு நமக்கு தூரமாக படுதுன்னு நினைக்கும் போது அந்த அன்பு எனக்கு வேணும்னு நினைச்சு நம்ம எடுக்கிற பிரயாசம் கண்டிப்பாக என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா முழு திருப்தியை நமக்கு கொண்டு வராது. அந்த டைமிங்க்கு அவங்க நம்ம கொடுத்த பொருளுக்காக நம்ம செலவு பண்ணின நேரத்திற்காக வேணும்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே தவிர ஒரு உண்மையான அன்பு நம்ம சொல்லியோ நம்ம செஞ்சோ வரப்போதில்லை. எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா தானா வரணும்.
தானாய் வராத அன்பிற்கு பின்னாடி நீங்க எவ்வளவுதான் அலைஞ்சாலும் நான் நம்புறேன் அது வீணாத்தான் போகுமே தவிர அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இன்றைக்கு நேசத்திற்காக வருத்தப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன நேசிக்கலையே, என் பிள்ளை என்ன நேசிக்கலையே, என் கணவனார் என்ன நேசிக்கலையே, என் மனைவி என்ன நேசிக்க கூடாதா, இந்த இடத்துல எனக்கு நேசம் வராதா, அதற்காக ரொம்ப வெக்ஸாகி ரொம்ப அழுது கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த லேயாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சாட்சியா நிறுத்தி சொல்றாரு, நீ எதுக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னா அன்பிற்கு பின்பாக நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நேசத்திற்கு பின்பாக இந்த உலகத்திற்கு நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய அன்பும் எனக்கு, நான் அதுக்கு பின்னாடி ஓட மாட்டேன். ஆனா நான் ஒன்று அறிவேன், என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். எந்த வரைமுறையும் இல்லாமல் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். நான் எதையும் கொடுக்காமல் நேசிக்கிற ஒருவர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை நேசித்தது ஒரு நாள் அல்ல, நான் அவருக்கு விரோதமாய் தவறு செய்தோம். அவர் என் மேல் வைத்திருக்கிற பாசம் ரொம்ப பெரியது. அவருடைய அன்பினால் நான் திருப்தியாவேன், அவருடைய நேசத்தால் நான் திருப்தியாவேன். அவர் எனக்கு நல்லவராயிருக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க உன்னத பாட்டுல சூலைமித்தியாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். இந்த சூலைமித்தியாள் யார் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஆட்டு இடையன், அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகளை அவங்க மேய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு எஜமானன் வருகிறார், ஒரு பெரிய கோடீஸ்வரன் வருகிறார். வந்த உடனே இந்த பிள்ளைய பார்த்த உடனே அவருக்கு பிடிக்குது. பிடிச்ச உடனே, நீ ஏன் கஷ்டப்படுற, நீ எதுக்கு இந்த வெயில்ல கஷ்டப்படுற, நீ என்னுடைய ராஜா அரண்மனையில வந்தா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி அந்த பிள்ளையை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த சூலமித்தியாவை எடுத்துட்டு தன்னுடைய அரண்மனையில வைக்கிறாரு. அரண்மனையில எல்லாமே அவங்களுக்கு இருக்குது, அரண்மனையில இல்லாதது ஒன்றும் இல்லை. ஆனா அரண்மனையில உட்கார்ந்து அந்த சூலமித்தியால் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன். எப்ப என்னுடைய எஜமானன் வருவார், எப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தா கூட நான் அவரை நேசிக்கிறதுனால அது எனக்கு என்னவா தெரியல, கஷ்டமா தெரியல. ஆனா தன்னையே நேசிக்காத ஒருத்தரை கூட்டிட்டு போய் மாளிகையில வச்சதுக்கு அப்புறம் கூட, என்ன கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய உண்மையான அன்பை அந்த ராஜாவால என்ன பண்ண முடியல, வாங்கவே முடியல. இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, அன்பிற்காக நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க, அன்பிற்காக நீங்க எவ்வளவுதான் ஓடுவீங்க, நீங்க அன்பு வேணும் வேணும் வேணும்னு நினைச்சிட்டு எவ்வளவுதான் கண்ணீர் வடிக்க வைப்பீங்க. நான் இன்னும் என்ன செய்யறது, நான் இன்னும் என்ன கொடுக்கறது, என்னை நேசிக்கிறதுக்கு என்ன கொடுக்கறது, நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்ன, நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம். நீங்க செய்யறது அதுக்காக செய்யாதீங்க, உங்களுடைய கடமைகளை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு நாள் அன்பு என்கிற ஒன்று உங்களுக்கு வேண்டுமே ஆனால் கர்த்தரே உங்களை நேசிக்கிறதுனான ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். அதற்கு மாறாக இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு நிரந்தரமானது அல்ல. நம்மை ஆற்றுவதும் தேற்றுவதும், நம்மை நடத்துவதும், நம்மை பலப்படுத்துவதும், நம்மேல அன்பு செலுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய அன்பு விலகாது, அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையாது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை காயப்படுத்தாத அன்பு. ஹல்லேலூயா. சோ மனுஷனுக்கு பின்னாடி அன்பிற்காக போகிறத விட நம்ம யாருக்கு பின்னாடி போலான்னா கர்த்தருக்கு பின்னாடி. சில வயதான அம்மாங்க பாருங்க, பிள்ளைகள் தன்னை நேசிக்கணும்னு நினைச்சிட்டு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அம்மா, தப்பு இல்லை. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல பிள்ளைங்க என்ன நேசிக்கணும்ன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை நேசிக்கணும்ன்றதுக்காக நீங்க அதுக்காக உங்களுடைய நாட்களை ஃபுல்லா செலவு பண்ணி அன்பிற்கு பின்னாடி நீங்க போகாதீங்க. அன்பிற்கு பின்னாடி எவ்வளவு தூரம் போனாலும் சில அன்பு நம்மளை எட்டி உதைச்சிட்டு தான் இருக்கும். சில வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை பாருங்க, சில நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நேசிச்சிருப்பாங்க. இப்போ திடீரென்று அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் மேல அன்பு வந்திருக்கும், அந்த பையனுக்கு இன்னொருத்தர் மேல அன்பு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல தடுமாறுவாங்க பாருங்க, அவங்களால விட்டு கொடுக்கவே முடியாது. ஐயோ, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது.
எத்தனையோ பேர் மன அழுத்தத்துக்குள்ள போய் எத்தனையோ பேர் சூசைட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல 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 அவ என்ன நேசிச்சே ஆகணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒருவேளை சுருண்டு கிடக்கலாம். இன்னொருத்தருடைய அன்பு கிடைக்காததுனால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். எனக்கு நீ வேலை இல்லை, நான் இனி சாதிக்க மாட்டேன், நான் இனி முடிஞ்சிட்டேன், இவளே இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, இவனே இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, இந்த அன்பு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவிற்கு யாரோ ஒருவர் வந்திருக்கலாம். அன்பை தேடி தேடி போய் அது உங்களை ரிஜெக்ட் பண்றதுனால நொடிஞ்சு போய் எப்படியாவது நான் இந்த நேசிக்கிறத நிரூபிச்சிடணும், நான் இவ்வளவு அன்பு செலுத்துறேன்றது நிரூபிச்சிடணும்னு நீங்க ஓடிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அந்த ஒரு அன்பிற்காக நீங்க ஓடாதீங்க. அந்த ஒரு அன்பை தேடி தேடி உங்க வாழ்நாட்களை நீங்க வீணடிக்காதீங்க. கர்த்தர் லட்சக்கணக்கான பேர் உங்களை நேசிக்கிற அளவிற்கு உங்களை ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள கொண்டு வருவார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு அன்பு உங்களை தேடி வரும். ஒரு நாள் உங்களுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். ஒரு நாள் கர்த்தர் புரிந்து கொள்ள வைப்பார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி ஏசப்பா ஏசப்பா, உங்க அன்பு நிரந்தரமானது, உங்க அன்பு உண்மையானது. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு கிடைக்கலையா, உன்னை கேட்டு நோன்னு வருதா, ஒரு நல்ல மனசு, என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, அதை வேண்டான்னு விட்டுறக்கூடிய ஒரு மனசு நமக்கு தரணும். அதை விட பெஸ்டா ஆண்டவர் எனக்கு தருவார்ன்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேதத்துல நிறைய கெட்ட ஸ்திரீகளில் ஒரு மோசமான ஒரு பேரை வாங்கினவங்க யார் அப்படின்னா ஏசபேல். ஏசபேலுடைய கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். ஆனா இந்த ஏசபேல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய கணவனார் வந்து ஒரு நாள் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப சோகமா இருக்கிறாப்படி, ரொம்ப சோகமா இருக்கிற உடனே இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் நீ எதுக்கு நீ சோகமா இருக்க? கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நான் வந்து நம்முடைய தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அந்த திராட்சை தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அந்த திராட்சை தோட்டத்தினுடைய ஓனர்கிட்ட போய் இந்த சொத்தை எனக்கு வித்திருப்பான்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன பண்ணல, தரமாட்டேன், இது யாருடையது, என்னோடதுன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது காலாகாலமா எங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து வந்தது, அதனால நான் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. இந்த மனுஷன் எத்தனை கோடி கேட்டாலும் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறாரு. இவருக்கு இப்ப தேவை என் பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், அவசியமா இருக்கு, உனக்கு எத்தனை கோடி வேணும், பிளாங்க் செக் கொடு அப்படின்னா செக்கை கொடுத்துரு, நீ எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்ற ரீசன் வந்து கரெக்டா இருக்குது. ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா, ஞானமாய் ஓரளவு வித்தியாசமா இருக்கிறவங்களா இருந்தா சரி, இப்போ வந்து இது வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உனக்கு 50 லட்சமே தர்றேன், ஆனா எனக்கு அது என்னவா இருக்குது, ரொம்ப தேவையா இருக்குது. ஒரு சரி ஒரு கரெக்டா ஒண்ணுன்னா நான் என்ன நம்புறேன்னா, அவ்வளவு 10 லட்சம் இது கொடுக்குற இடத்துல 50 லட்சம் வரைக்கும் நமக்கு ஆஃபர் இருக்கா, அவ்வளவுதான், இதை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம். இது ஒரு வளர்ச்சி, இது ஒரு வித்தியாசமான இதுன்னு சொல்லுங்களேன். ஆனா இவர் சொல்ற ரீசன் கரெக்டா இருக்குது. நான் கொடுத்திருப்பேன், ஆனா எங்க அம்மா அப்பா எங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து, நான் இதை கொடுக்கறதுக்கு
விரும்பல. ஒரு சென்டிமெண்டா அவர் வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஒன்றும் பெருசா போகுது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவன் தரமாட்டான்னு சொன்ன உடனே என்ன நம்ம இவ்வளவு மதிப்பா இருக்கிறோம், ராஜாவா இருக்கிறோம், இவன் என்ன இந்த சொத்தை தரமாட்டான்னு சொல்லி சோகமா வீட்டுக்கு வரும்போது இந்த மனைவி பார்க்கிறா. பார்த்த உடனே ஏப்பா நீ இப்படி இருக்கிற, நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை இதுல வாசிக்க முடியும். ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டின் அடுத்து இருக்கிறபடினால் அதை கீரை கொலை ஆக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அடுத்து, இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரேலானாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்குள் வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். பாருங்க ஒருத்தர் எப்படி இருக்காரு பாருங்க, ஒரு ஜென்ஸ். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவளிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடி உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரேலாகிய நாபோத்தோடே பேசி அவன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்திருந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிருக்கும். யெஸ்ரேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். ஹலோ, இப்போ நல்லா கவனிச்சுங்க. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, என்னுடையதை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இது ரொம்ப அவசியமான செய்தி. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நிறைய நேரத்தில் சில டைம் கற்றுக் கொடுக்கணும். இது ரொம்ப மோசமான ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நமக்கு சில காரியங்கள் நமக்கு பிடிக்கும், அது எதுவா இருக்கலாம். இப்ப பாருங்களேன், அம்மாங்களுக்கு சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், நீங்க சாரி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி கடைக்கு போயிட்டீங்க, ஏற்கனவே அவர் வந்து ஒரு 40 சாரி எடுத்து போட்டாரு, உங்களுக்கு அந்த சாரியில எதுவுமே பிடிக்கல. ஆனா திடீர்னு ஒருத்தங்க வர்றாங்க, வந்த உடனே அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு நல்ல சாரி படுத்து தூக்கி கையில வச்சுட்டாங்க. வச்ச உடனே உங்க மனசு இந்த எல்லா சாரியை காட்டிலும் எதன் மேல போகும் சொல்லுங்களேன்? அந்த சாரி மேல போகும். உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இவங்க வச்சுட்டு போனா நல்லா இருக்கும், வச்சுட்டு போனா அந்த சாரியை நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, தோணுதுன்றதோட விட்டா பரவாயில்ல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா, இந்த லேடியினுடைய கையில எனக்கு பிடிச்ச, எனக்கு செட் ஆகிற இந்த மஞ்சள் கலரை அவங்க கையில சிக்கிருச்சு, எப்படியாவது அவ பிடிக்காம என்ன பண்ணிட்டு போகணும், வச்சுட்டு போகணும் அப்படின்னு. சரி, ஜெபம் பண்ணா கூட பரவாயில்ல, கத்திரத்துல தானே கேட்குறாங்க அப்படின்னு விட்டுறலாம். ஆனா அதுக்காக குகர்க்கமா போலாமா, தப்பா போலாமா? அவங்கள்ட்ட போய் இந்த சாரியில ஓட்டை இருக்கு பாத்தீங்களா இல்லைன்னு சொல்ல, அப்படி நமக்கு அது பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண முடியாது. ஓகே, ரைட், ஓகே, அதை அவங்க எடுத்துட்டாங்க, அதோட முடிஞ்சிச்சு. சரி, நீ வச்சுக்கப்பா, அது உனக்கு தான், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்காரு, நீ வச்சுக்கோ, எனக்கு வேற கிடைக்கும், ஒண்ணு இல்லைன்னா 1000 கர்த்தர் கொடுப்பார் அப்படின்ற மனநிலைமை உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியமானது. சிலர் வந்து ரொம்ப இதுல வந்து வெறும் இந்த சாரி பேண்ட்ல கூட பரவாயில்ல, இந்த சொத்து விஷயத்துல பாருங்க, நிறைய பேர் இதுல மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு ஒரு லேண்டு பிடிக்குமா, பிடிச்ச உடனே எப்படியாவது அதை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்றத அவங்களுக்கு மனசை விட்டு மாறவே மாறாது. அதுல வந்து ஒரு பெரிய கற்பனை வளர்த்திருப்பாங்க, அதுல ஒரு ரொம்ப ஆசையை வளர்த்துட்டுப்பாங்க, அதை அடைவதற்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, இவன் ராஜா, இவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் ஒழுங்கா சாப்பிடுங்க, நான் உனக்கு என்ன பண்ணி தந்துடுறேன். அடுத்த நாள் காலையில ஆள் விட்டு அவனை அடிச்சு கொன்னுட்டு பத்திரத்துல சைன் போட்டு, போயா, உனக்கு என்ன அந்த திராட்சை தோட்டம் தானே வேணும், எழுதிட்டேன், உன் பேர்ல எழுதிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷனுடைய ரத்தத்தை இப்படி சிந்தின இல்ல, ஒரு நாள் உன்னுடைய ரத்தத்தை
இதே தெருவில் இருக்கிற நாய்களும் ரத்தத்தை நக்கியும். அவளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாபம் வந்து பெரிய சாபமா மாறும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்கள் நமக்கு கிடைக்காதத, சில காரியங்கள் நமக்கு கர்த்தரே தர சிலதை மறுத்ததை வந்து அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சொல்லுங்க, அதை விட பெஸ்டான அது கிடைக்கணுன்றதற்காக நம்ம யாருமே குறுக்கு வழியை என்ன பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க என்ன காரியத்தை அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம், அது ஒரு பொண்ணுக்கான ஒரு பையனா இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணா இருக்கலாம், ஏதா ஒன்னா இருக்கலாம். வேண்டான்னு சொல்றாங்களா, தரமாட்டேன்னு சொல்றாங்களா, ஆகாதுன்னு சொல்றாங்களா? நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும். என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தரலேன்னு ஒன்ன சொல்லும் போது அதை விடுறதுக்குரிய மனசை நமக்கு ஆண்டவர், சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கூட சொல்லுங்க, தராத ஒண்ண, அவங்க விருப்பப்பட்டு தராத ஒண்ண, நம்ம நேசித்தும் கிடைக்காத ஒண்ண, அதை கிடைச்சுத்தான் ஆவேன், வாங்கித்தான் ஆவேன், அதுக்கு என்ன வழிய வேணாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? உங்க இஷ்டத்தோட சம்மதத்தோட கொடுத்தா கொடுங்க சார், உங்களுக்கு திருப்தியா கொடுத்தா கொடுங்க சார். ஆனா நான் வந்து வஞ்சிச்சோ, ஆள் வச்சு பேசியோ, இல்ல வேற விதமாவோ, இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க. அதை விட பல மடங்கு உங்களை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதை விட பெஸ்ட கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். அது மேல உங்க மனசு போயிச்சா, அது மேல உங்களுடைய விருப்பம் இருக்கா, நீங்க ரொம்ப கற்பனை பண்ணீங்களா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல இருக்கிற கற்பனைய நீங்க எங்க வைங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல வச்சிருங்க, இன்னொரு இடத்துல வளர்த்துங்க. இதுல நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன், நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். சிலருக்கு இருக்கு பாருங்க, அடம் பிடிப்பாங்க பாருங்க, அவ்வளவு அடம் பிடிப்பாங்க, இது எனக்கு வேணவே வேணும், இது எனக்கு வேணவே வேணும். உங்க பிள்ளைகளுக்கு வந்து எப்போ உங்களுக்கு கொடுக்கலான்னு தோணும், எப்போ கொடுக்க வேண்டான்னு தோணும்னா, ரொம்ப அடம் பிடிச்சா நமக்கு என்ன தோணும், எனக்கு கொடுக்க வேண்டாம், ரொம்ப எதுக்கு இது அடம் பிடிக்கிற, எதுக்கு இது வேணும்னு சொல்ற, அப்ப நீ இதுக்கு அடிமையா, வேண்டாம் உனக்கு தரமாட்டேன். நீங்க காமனா கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலான்னு பரவாயில்ல, இது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுங்க எல்லாரும். நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்தோரு ஹல்லேலூயா சொல்லலாம். இது இப்போ வெங்கல பாத்திரத்துக்கு சண்டை போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு அது வேணும், எனக்கு அது அம்மா யூஸ் பண்ணது, எங்க அப்பா யூஸ் பண்ணது, நான் அதை விட்டு தர மாட்டேன். இல்ல, அதை எதுக்கு நீ ஆசைப்படுற, அது நான் எங்களுக்கு நாங்கள் புழங்கிட்டு இருக்கிறோம், உனக்கு இது பதிலாக இதை தர்றோம், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது எனக்கு வேண்டாம். இல்ல, அதை விட இது ரொம்ப காஸ்ட்லியானது, அதை விட இது மதிப்பு அதிகமா இருக்குது, இதை வச்சுக்கோ, எனக்கு அதுதான் வேணும். ஏன் அப்படின்னா, அதை என் மனசுல நான் கற்பனை வளர்த்துட்டேன், அது எங்க அம்மாவோடது, அது எங்க அப்பாவோடது, அதைத்தான் நான் ரொம்ப நினைச்சிட்டேன், நான் எப்படி விட்டு தருவேன்? இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சிலது நமக்கு கிடைக்கலன்னும் போது அதை மனசார விட்டுட்டு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுல சந்தோஷப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? கேட்கல, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. உண்மைதான், உண்மைதான். என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? உண்மைதான். கிடைச்சா நல்லதா இருக்கும், கிடைக்கல என்ன பண்றது? அதுக்காக என் வாழ்க்கையை முடிச்சிட முடியுமா? அதுக்காக அது பின்னாடியே ஓட முடியுமா? கர்த்தர் எனக்கு அதை விட இன்னொன்றை கர்த்தர் வெற்றியாய் வாய்க்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, இந்த கேரக்டர் எனக்கும் வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் வேணும். சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சத்தமா இது கேளுங்க ஆண்டவரிடத்துல.
தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அன்பானாலும் பொருளானாலும் என்னவா இருந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ். இன்னொருத்தர் தராதத, இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு கிடைக்காதத, அத குறுக்கு வழியா, இல்லைன்னா அது தப்பான வழியாய், இல்லைன்னா அதை மிரட்டி, இல்லைன்னா அதை சபிச்சு, இந்த மாதிரி வாங்குற எண்ணங்கள் எனக்குள்ள வரவே கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. நான் அதற்கு பின்னாடி போகாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றி கொள்ளுவீராகன்னு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா சொல்லுங்க, அப்பா கிருபை, கிருபப்பா. இது எப்பவுமே என் ஃபேமிலிக்கு யாருக்குள்ளையும் வந்துடக்கூடாது. என் வம்சத்திற்கு அந்த கேரக்டர் வரக்கூடாது. ராஜா, வேண்டாம் என்று சொல்லுகிற ஒன்றை தூக்கி தள்ளி விட்டுட்டு அடுத்து நீர் கொடுக்க போகிற அந்த பரம வெற்றியை அடைவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராகன்னு சொல்லி சத்தமா ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே கிருபை, கிருபப்பா, 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 கிருபப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த விட்டு கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறார். ஹல்லேலூயா.